The Tragical History of the Life and Death of Dr. Faustus by Christopher Marlowe. உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு யூனிட் வைஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவில் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஹியூமன் நாலேஜுக்கு அப்பாற்பட்ட நாலேஜ் வேணுன்றதுனால ஆம்பிஷியஸாக இருப்பார். ஸோ அவரோட எண்ட் எப்படி இருக்குன்றது தான் இந்த ஸ்டோரி. வாங்க ஆத்தர் பற்றி பார்க்கலாம். The writer is born on 26th February 1564, Canterbury, England. Died on 30th May 1593 at the age of 29. He is a contemporary of William Shakespeare and he belongs to Elizabethan age. So Elizabethan ageல என்ன ப்ராக்டிசஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். And he introduced blank verse and his writings are famous for tragic heroes who were driven by ambition. அவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், Tamburlaine the Great, The Jews of Malta, Edward II, The Passionate Shepherd to His Love, which is a poem. Let's see the background history. So the play is based on German legend John Faust. So John Faust அப்படின்னு ஒரு scholar. He is very ambitious and according to the legend, Faust is dissatisfied with ordinary knowledge. He made a pact with the devils and he enjoyed supernatural powers. So 24 yearsக்கு அவர் எப்படி சூப்பர் பவர்ஸ் கூட என்ஜாய் பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இருப்பார். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரினைசன்ஸ், ரெஃபர்மேஷன் அண்ட் எலிசபெத்தன் பிலீவ்ஸ். ரினைசன்ஸில் தே என்கரேஜ் த கியூரியாசிட்டி, ஹியூமனிசம், சயின்டிஃபிக் லேர்னிங் அண்ட் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்ஸ். Reformation reflects religious conflicts after the Protestants and it reminds the audience that pride is sinful and salvation comes only through the repentance. எலிசபெத்தன் பிலீவ்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹெவன், ஹெல், ஏஞ்சல், டெவில், விச் கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே தே பிலீவ்ட். ஸோ இதில் மெயின் கேரக்டர்ஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், மெஃபிஸ்டோஃபலஸ், லூசிஃபர், Wagner, who is a servant of Dr. Faustus, Good and Bad Angels, Old Man, Robin and Rafe. Robin and Rafe வந்துட்டு சப்ளாட்டுக்காக வர கேரக்டர்ஸ். அண்ட் த போப், எம்பரர் சார்ல்ஸ் V, ஹெலன் ஆஃப் ட்ராய். இந்த பிளேயில் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆக்டில் வந்துட்டு ஃபாஸ்டர்ஸ் who is dissatisfied with the traditional studies. So he thinks that he needs something more than the human knowledge. ஸோ மேஜிக் படிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹி ஆஸ்க் வேக்னர் ஹிஸ் சர்வெண்ட் டு கால் வால்டஸ் அண்ட் கார்னீலியஸ். ஸோ அவங்க 2 பேருமே வந்து மேஜிக் பவர்ஸ் தெரிஞ்ச ஒரு ஸ்காலர். ஸோ வந்து ஃபாஸ்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு புக்கும் கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் ஒரு முறை இந்த மாதிரி அவர் தப்பு பண்ணும் போதும் ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு மேஜிக்ஸை படிக்கலான்னு சொல்லும்போது குட் அண்ட் ஈவில் ஏஞ்சல்ஸ் அவர் முன்னாடி அப்பியர் ஆவாங்க. அப்போ குட் ஏஞ்சல் வந்துட்டு நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும். பட் ஈவில் ஏஞ்சல் அதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இ கோட்ஸ். அண்ட் இப்போ அவர் வந்து மேஜிக்கல் இன்கார்னேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ ஆக்ட் 2ல் வந்துட்டு மெஃபிஸ்டோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவர் வந்து சமன் பண்ணுவார். மெஃபிஸ்டோஃபிலஸ் லூசிஃபரோட சர்வெண்ட். ஸோ மெஃபிஸ்டோஃபிலஸ் என்ன சொல்லிடும் அப்படின்னா நான் என்னோடய மாஸ்டர் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும். பட் லூசிஃபர் வந்து என்ன சொல்லுவார், 24 years ஆஃப் பாண்டிங் இருக்கட்டும். ஸோ 24 yearsல வந்துட்டு நீ மெஃபிஸ்டோஃபிலஸை உன்னோட சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோ. பட் ஆஃப்டர் 24 years நீ ஹெல்லுக்கு தான் வரணும். அதுக்கு வந்துட்டு பிளட்டில் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி சைன் பண்ணி கொடுக்க சொல்லும். ஸோ இது இப்போவுமே வந்துட்டு குட் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ் அவருக்கு வந்து சொல்லும், நீ இப்போ கூட வந்து டைம் இருக்குது, யூ ரிப்பெண்ட் பண்ணு காட் கிட்ட, நீ பண்ணுற தப்புன்னு உன்னை வந்து காட் வந்துட்டு மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லும். பட் ஈவில் ஏஞ்சல் என்கரேஜ் பண்ணும். பட் வந்து அவர் இல்லை, அவரோட ஆம்பிஷியஸ்னால் வந்துட்டு மேஜிக்கல் இன்கார்னேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அவர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். ஸோ ஹீ சைன் த பாண்ட் அண்ட் கிவ்ஸ் இட் பேக் டு த மெஃபிஸ்டோஃபிலஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் லைஃபே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மெஃபிஸ்டோஃபிலஸ் அவருக்கு ரிப்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பார் அந்த சைன் பண்ணி கொடுத்த பிறகு கூட. அப்போ மெஃபிஸ்டோஃபிலஸ் என்ன பண்ணும், எல்லாமே கொடுக்கும். ஆஸ்ட்ரானமி, ஸ்டார்ஸு, பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாத்த பற்றின நாலேஜ்மே வந்துட்டு
மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஃபாஸ்டர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ ஃபாஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஸோ ஹீ லேர்ன்ஸ் எவ்ரி திங் வாட் எவர் மெஃபிஸ்டோஃபிலிஸ் டீச்சர்ஸ் ஹிம். ஃபாஸ்டர்ஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கேட்பாரு. தட் இஸ் ஃபார் ஒய்ஃப். பட் மெஃபிஸ்டோஃபிலிஸ் என்ன சொல்லிடும் அப்படின்னா, மேரேஜ் அப்படிங்கிறது இஸ் அ ஹோலி செரிமனி, ஸோ நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவில் விமனை வந்துட்டு சம்மன் பண்ணி கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த வேர்ல்டு வந்து உருவாக்குனது யார், ஹூ கிரியேட்டட் த வேர்ல்டு அப்படின்னு கேட்பார் ஃபாஸ்டர்ஸ். பட் மெஃபிஸ்டோஃபிலிஸ் என்ன சொல்லிடும் அப்படின்னா, எதுவுமே சொல்லாது. பிகாஸ் காடோட நேமை வந்து சொல்லாது. அண்ட் லூசிஃபர் அப்பியர் ஆகி ஃபாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லும், யூ ஷுட் நாட் ஸ்பீக் ஆஃப் காட் அண்ட் த கிறிஸ்ட், அதை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடும். அண்ட் லூசிஃபர் வந்துட்டு 7 டெட்லி சின்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணும். வேர் ஃபாஸ்டர் ஆல்சோ ஃபைன்ஸ் என்ஜாய்மெண்ட் இன் தட். இப்போ தான் வந்து அந்த சப்ளாட்டில் ராபின் அண்ட் ரேஃப் இவங்க 2 பேரும் ஃபாஸ்டர்ஸோட ஒன் ஆஃப் த மேஜிக்கல் புக்ஸை திருடிடுவாங்க. பட் அவங்களுக்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. ஒரு வைன் மர்ச்சண்ட்டை பயமுறுத்துறதுக்காக மெஃபிஸ்டோஃபிலிஸை சம்மன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மெஃபிஸ்டோஃபிலிஸ் அண்ட் ஃபாஸ்டர்ஸ் 2 பேரும் ரோம்க்கு போயிருப்பாங்க. அங்கே போப்போட ப்ரைவேட் சேம்பரில் இன்விசிபிள் ஆகி பீப்புள் எல்லாம் ட்ரிக் பண்ணுவாங்க. தென் ஜெர்மன் எம்பரரான சார்ல்ஸ் V ஃபாஸ்டர்ஸை இன்வைட் பண்ணியிருப்பார். எதுக்காகனா, ஒரு மேஜிக்கல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அலெக்சாண்டர் த கிரேட்டையும் அவரோட நைட்டையும் வர வச்சுருப்பார். அதனால் வந்துட்டு சார்ல்ஸ் V ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஹார்ஸ் ட்ரேடரை பார்ப்பார். அப்போது ஃபாஸ்டர்ஸ் கிட்ட அவர் வந்துட்டு அவரோட ஹார்ஸை கேட்பார். பட் ஃபாஸ்டர்ஸ் என்ன சொல்வாருன்னா, ஹார்ஸை வந்து ஓட்டிகிட்டு போங்க, ஆனால் தண்ணிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹார்ஸ் ட்ரேடர் நினச்சிக்குவார், இவர் சும்மா நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இவன் வந்து தண்ணியில் ஓட்டுவார். பட் என்ன ஆகும்னா, அது பாதி வழியிலே வேனிஷ் ஆகி அந்த ஹார்ஸ் கோர்சர் அந்த பாண்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துருவார். அடுத்தபடியாக டியூக் ஆஃப் வேன் ஹால்ட் இவர் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். அங்கே வந்துட்டு டச்சஸ் இவர்கிட்ட கிரேப்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து மிடில் ஆஃப் வின்டர், ஸோ கிரேப்ஸ் இஸ் நாட் அவைலபிள் தேர். ஸோ அந்த டைமில் அந்த சீசனில் இவர் வந்துட்டு அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி கிரேப்ஸை வந்து வர வைப்பார். இப்படியே நிறைய மேஜிக்ஸ் பண்ணி எல்லா பீப்புளையுமே வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவார். ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் இவர்கிட்ட கேட்டதுனால ஹெலன் ஆஃப் கிரீஸ் அவங்களையுமே வந்து கான்ஜர் பண்ணி கொடுப்பாரு. அந்த டைமில் தான் ஒரு ஓல்டு மேன் வந்து, இல்லை ஃபாஸ்டர்ஸ் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ஸோ இப்போவாது நீ ரிப்பெண்ட் பண்ணுன்னு சொல்வார். அதுக்கு வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸ் என்ன சொல்லிட்டுனா, அவர் வந்து ட்ரெய்ட்டர், உன்னை ஏமாத்துறாரு, நீ வந்து அதெல்லாம் கேட்காத, நீ வந்து லூசிஃபர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டர்ஸ் கிட்ட சொல்ல வச்சிரும். அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டர்ஸ்க்கு பயமே வரும். ஏன்னா தட் வாஸ் த லாஸ்ட் டே. ஸோ குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் அவர் கூட இருக்கவங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் வந்து பாண்டில் இருக்கிறேன் லூசிஃபர் கிட்ட, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நான் வந்து இந்த டே முடியும் போது நான் வந்துட்டு ஹெல்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் பேசுவார். பட் இப்போ வந்து அவருக்கு டைம் கிடையாது. வந்திருந்த ஸ்காலர்ஸுமே அவருக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து திரும்பவும் ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவார், காட் கிட்ட ஒரு பாண்டிங் வைப்பார். இப்போ நான் ஹெல்க்கு போகிறேன், பட் நான் வந்து இப்போ ரிப்பெண்ட் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு, பட் ஒரு 1000 இல்லை 100,000 இயர்ஸ் நான் ஹெல்லில் கஷ்டப்பட்ட பிறகு நான் திரும்பவும் ஹெவனுக்கு வரணும், எனக்கு அப்போவாது சால்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த டைமில் கரெக்டாக கிளாக் ஸ்ட்ரைக் ஆகும் 12 o'clock. அண்ட் அவர் வந்துட்டு ஹெல்க்குள்ளே போகிற மாதிரி இந்த ப்ளே முடிஞ்சிடும். ஃபைனலாக ஒரு எப்பிலாகோடு இந்த ப்ளே முடியும். கோரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடியன்ஸை பார்த்து, ஃபாஸ்டர்ஸை பார்த்து நம்மலாம் கற்றுக்கணும், நம்ம வந்து நம்மளோட நாலேஜ்க்கு பியாண்டாக கற்றுக்க நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம் அப்படின்னா ஃபாஸ்டர்ஸ்க்கு எப்படி இந்த மாதிரி ஒரு டெத்து வந்துச்சோ அதே மாதிரியான முடிவு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்மளோட இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடியும். இந்த ப்ளேவோட மேஜர் தீம்ஸை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சிம்பிள்ஸ், ஒன்று எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் மித்ஸ் யூஸ்ட் இன் திஸ் ப்ளே. 7 deadly sins. லூசிஃபர் வந்து ஃபாஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ண 7 deadly sins. பட் காட் வந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள். ஸோ இது எல்லாமே அவர் பண்ணார்.
Thank you for watching. Subscribe for more videos.